லார்வா, பியூப்பா, அப்புறம் தான் ஹவுஸ் ஃப்ளை வருது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் லார்வல் ஸ்டேஜஸ் எந்தெந்த இன்செக்ட்ஸ்க்கு எந்தெந்த பேர் வச்சு கூப்பிடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்டில் வர ஒரு ஆர்கானிசம்க்கும் நமக்கு மெயினாக வந்து 3 ஸ்டேஜ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக் ப்ளஸ் எம்ப்ரியோ, எக்குக்குள்ளே ஒரு எம்ப்ரியோ இருக்கும். ஸோ இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லார்வா வரும். லார்வாங்கிறது எக்குக்கு அப்புறம் எம்ப்ரியோ வந்து நெக்ஸ்ட் உருவாகிற ஒரு வார்ம் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் லாவா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூப்பா வரும். பியூப்பாங்கிறது கிட்டத்தட்ட இன்செக்ட் மாதிரி தான், ஆனால் லார்வாக்கும் இன்செக்ட்டுக்கும் நடுவில் இருக்க ஒரு ஸ்டேஜ் தான் பியூப்பல் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இது வந்து எக்லேருந்து வர ஒரு 10 டேஸில் உங்களுக்கு பியூப்பல் ஸ்டேஜ் வரும். லார்வா ஸ்டேஜ் வந்து ஒரு 2 to 5 டேஸில் தெரியும். இதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு ஃப்ளை வந்துடும். இது வந்து ஹவுஸ் ஃப்ளையோட சைக்கிள். இதே மாதிரி எல்லா ஆர்கானிசம்க்கும் இன்டெரக்டாக டெவலப் ஆகிற ஒரு ஆர்கானிசம்க்கும் எல்லா சைக்கிளும் வரும். இந்த சைக்கிள் அதை வந்து நம்ம எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ லார்வா அப்படின்னா என்னென்னா, இது வந்து ஒரு டிஸ்டிங்க்ட் ஜுவனைல் ஃபேஸ். ஜுவனைல் ஃபேஸ்னால் ஒரு யங்கான ஒரு ஃபேஸு, அதனால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதுதான் ஜுவனைல் ஸ்டேஜ் ஆஃப் மெனி அனிமல்ஸ் அண்டர்கோயிங் பிஃபோர் மெட்டமார்ஃபாசிஸ் இன்டு அடல்ட். ஸோ இந்த சைக்கிள் முடிஞ்சு பியூப்பா முடிஞ்சு வெளியே வந்தால் தான் மெட்டமார்ஃபாசிஸ் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதாவது அது எக்கில் இருந்து அடல்ட்டாக ஃபுல்லாக க்ரோ ஆகுற ஸ்டேஜ் தான் மெட்டமார்ஃபிக் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இது வந்து எக்குக்குள்ளே க்ரோ ஆகி வராமல் வெளியே வந்து ஃபர்தர் டெவலப்மெண்ட் நடக்கும். அதுதான் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. இப்போது இந்த இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் வந்து மோஸ்ட்லி இன்செக்ட்ஸ், ஆம்ஃபிபியன்ஸ், நிடேரியன்ஸ் இந்த மாதிரி இருக்க இதுலேருந்து வர ஆர்கானிசம்ஸில் நிறைய பார்க்கலாம் இந்த இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்டை. இந்த மாதிரி இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் மூலமாக வர்ற எந்த ஒரு ஆர்கானிசமும் நிறைய எக்ஸ் லே பண்ணும். ஏன்னா வந்து அது இப்போது எக்குக்குள்ளே இருந்து டைரெக்டாக அடல்ட் வந்துருச்சுன்னா அதோட சர்வைவல் சான்ஸ் வந்து நிறையா. ஆனால் வந்து இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு எக்குக்கு அப்புறம் லார்வல் ஸ்டேஜஸ் வருது, பியூப்பல் ஸ்டேஜஸ் வருது. அப்போவே வந்து அந்த ஆர்கானிசம் வந்து அழிஞ்சு கூட போயிடலாம். ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நிறைய எக்ஸ் வந்து இந்த மாதிரி ஆர்கானிசம் வந்து லே பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேட்டகரி வந்து போரிஃபெரா. ஸோ போரிஃபெராவில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்கைபா. ஸ்கைபாவோட லார்வல் ஸ்டேஜ் பேர் ஆம்ஃபிபிளாஸ்டுலா. இந்த மாதிரியான லார்வல் ஸ்டேஜஸ்லாம் நீங்கள் வந்து மக பண்ணி வச்சுக்கணும். இது வந்து டைரெக்டாகவே கொஷினை உங்களுக்கு கேட்டுடலாம். ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு டயக்ராம்ஸும் அதுக்கு உண்டானது நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் ஸ்கைபாவோட டயக்ராம். இது வந்து அதோட லார்வல் ஸ்டேஜ். நான் காமிச்சையில் ஹவுஸ் ஃப்ளைக்கு அதே மாதிரி தான் ஸ்கைபாவோட லார்வல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த டயக்ராம் மாதிரி தான் இருக்கும். இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பிளாஸ்டோசீல் இருக்குது, மைக்ரோமியர், மேக்ரோமியர்னு இருக்குது. ஸோ இதுதான் ஆம்ஃபிபிளாஸ்டுலா லார்வா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போரிஃபெராலே வந்து லியூக்கோசோலினியா. இது வந்து கோலோனியல் போரிஃபெரான்னு சொல்லுவாங்க. ஏன்னா குரூப்பாக பன்ஸாக வருது பாருங்க, காலனியில் வாழ்கிற மாதிரி இது வாழும். ஸோ இது வந்து லியூக்கோசோலினியா. இது வந்து அதோட லார்வா வந்து பேரன்கைமுலா. அடுத்த குரூப் பார்த்தீங்கன்னா நிடேரியன்ஸ், அதாவது சீலன்ட்ரேட்ஸ்னு சொல்லுவாங்க. இதோட இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒபீலியா எடுத்துக்கலாம். ஸோ ஒபீலியாவோட லார்வல் ஸ்டேஜ் வந்து பிளானியுலா அப்படின்னு சொல்லுவாங்க. பிளானியுலா வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வார்ம் ஷேப்பில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பிளானியுலா. இதோட வந்து கிராஸ் செக்ஷன் தான் இங்கே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஒபீலியா. செகண்ட் ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா ஆரேலியா. ஆரேலியா வந்து உங்களுக்கு தெரியும், இது வந்து லைக் ஒரு அம்ப்ரெல்லா ஷேப் இருக்கும் பாருங்கள், ஒரு அம்ப்ரெல்லா ஷேப் இருக்கும் ஆரேலியாவுக்கு. ஸோ இதோட லார்வல் ஸ்டேஜ் வந்து எஃபைரா. ஸோ இதுதான் வந்து எஃபைராவோட டயக்ராம். அடுத்த குரூப் வந்து டீனோஃபோரா. ஓகே, டீனோஃபோராவோட அந்த குரூப்பில் வர எல்லா ஆர்கானிசமுக்கும் ஒரே லார்வல் பேர் தான் இருக்குது, செடுபெட். ஸோ சைடுபெட் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டீனோஃபோராக்கும் அதோட லார்வல் வந்து சைடுபெட்டாக தான் இருக்கும் பேர். ஸோ இதுதான் வந்து சைடுபெட் லார்வா. இது வந்து எனி டீனோஃபோரா. அடுத்து பார்த்திங்கன்னா பிளாட்டிஹெல்மின்தஸ். ஸோ பிளாட்டிஹெல்மின்தஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆர்கானிசம் வந்து ஃபாஸ்கியோலா ஹெப்பாட்டிகா அண்ட் சிஸ்டோமா மேன்சாய். இந்த ஃபாஸ்கியோலா ஹெப்பாட்டிக்கானால ஹியூமன்ஸ்க்கு வந்து ஃபாஸ்கியோலைசிஸ் வரலாம். இது வந்து எப்படி வருதுன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து கண்டாமினேட்டட் ட்ரிங்கிங் வாட்டர், இல்லை அந்த சில பிளான்ட்ஸ் இன் எண்டமிக் ரீஜன் அந்த மாதிரி கண்டாமினேட்டட் சரியாக சுத்தம் பண்ணாமல் சாப்பிட்றது,
இதனால வந்து இந்த வார்ம் வந்து நமக்குள்ள போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது வந்து உங்க லார்ஜ் இன்டெஸ்டைன்ல போய் இட் வில் காஸ் ப்ராப்ளம். ஸோ இதோட லார்வல் வந்து சில லார்வல் ஸ்டேஜஸாக இருக்குது. லார்வாவே வந்து ஒரு ஸ்டேஜாக டெவலப் ஆகிட்டே வருது. இது வந்து ஹியூமனோட ரிலேட்டட்னால நம்ம வந்து ஒரு லார்வாவையும் ரொம்ப ரிசர்ச் பண்ணி அதுக்கு ஒரு டெவலப்மெண்ட்டுக்கும் நமக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம். அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து மெரசிடியம். அது வந்து ஸ்போரோசிஸ்டா மாறுது. அது வந்து ரேடியோவாக மாறுது. அது வந்து செர்கேரியா வந்து மெட்டாசெர்கேரியாவும் மாறுது. ஸோ இது வந்து ஃபேஸ்கியோல ஹெப்பாட்டிக்கா மாதிரி தான் சிஸ்டோமா மென்சோனியும். ரெண்டோட லார்வல் ஸ்டேஜஸும் வந்து சேம். இந்த ஆர்டரில் தான் வரும். இந்த ஆர்டர் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேனியோசோலியம். இது வந்து உங்களுக்கு டீனியாசிஸ் காஸ் பண்ணும். இது வந்து காமன் டேப்போ மாதிரி. இதுவும் வந்து உங்கள் லார்ஜ் இன்டெஸ்டைனில் ரிசைட் பண்ண ஒரு எண்டோ பேரசைட். இதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து போக்வாம் சொல்லலாம். ஸோ இதுக்கும் வந்து லார்வல் ஸ்டேஜஸ் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணி ஒரு ஸ்டேஜை வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஆன்கோஸ்பியர். அது வந்து ஹெக்ஸகேந்தாவும். ஹெக்ஸகேந்தன் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து அந்த ஸ்டேஜில் வந்து 6 ஹூக்ஸ் இருக்கும் அதோட மவுத் கிட்ட. ஏன்னா சக் பண்ணுறதுக்கு பிளட்டை வந்து சக் பண்ணி எடுக்கிறதுக்கு அதோட மவுத் கிட்ட உங்களுக்கு வந்து 6 ஹூக்ஸ் இருக்கும். ஹெக்ஸகேண்ட் வந்து நெக்ஸ்ட் பிளாடர் வார்ம் ஆகும். பிளாடர் வார்ம் வந்து அடுத்து செஸ்டி சர்க்கஸாக மாறுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஸ்கெல்மென்தேஸில் எல்லா ஆர்கானிசமுக்கும் வந்து ரேபிடிட்டிஃபார்ம் லார்வே தான் வந்து மோஸ்ட் காமன். பட் ஃபிலேரியல் ஃபார்ம் ஸ்டேஜும் இருக்குது. ஸோ ரேபிடிட்டிஃபார்ம் ஸ்டேஜ், ஃபிலேரியல் ஃபார்ம் ஸ்டேஜ் இது ரெண்டும் இருக்குது. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இதுக்கு வந்து ஈசோஃபேகஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அனலிடா. ஸோ அனலிடாவுக்கு வந்து நம்ம காமனாக கால் பண்ணுற லாவா ஸ்டேஜ் வந்து ட்ரோகோஃபோர் லாவா. ஸோ ட்ரோகோஃபோர் லாவா வந்து உங்களுக்கு மொலஸ்காவுக்கும் வரும். இட்ஸ் காமன் லாவா. ஸோ ட்ரோகோஃபோர் லாவைக்கு வந்து நான் உங்களுக்கு இங்கே பார்ட்ஸ் கொடுத்துருக்கேன். எபிக்கல் பிளேட், ஸ்டொமக், மெட்டாட்ராக், புரோட்டோனெஃப்ரிடியம், போட்டோசிஸ்ட், மவுத், புரோட்டோட்ராக், ஐ ஸ்பாட். ஸோ யூ ஹேவ் தீஸ் பார்ட்ஸ் இன் இட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்த்ரோபோடால வந்து நமக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த இன்செக்ட்ஸ் வந்து வந்துடும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து சில்க்வார்ம் இல்லை பட்டர்ஃப்ளை. ரெண்டுக்கும் வந்து யூல் ஹேவ் கேட்டர்பில்லர் தான் அதுக்கு வந்து லாவல் ஸ்டேஜாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பட்டர்ஃப்ளை தெரியும். ஸோ இதுதான் வந்து அதோட கேட்டர்பில்லர். ஸோ சில்க்வார்முக்கும் வந்து இதே கேட்டர்பில்லர் தான் இருக்கும். இங்கே பாருங்கள். அடுத்ததான் வந்து ஹனிபி. ஸோ ஹனிபியோட லார்வல் ஸ்டேஜ் வந்து இதுதான் வந்து ஹனிபியோட லார்வல் ஸ்டேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பியூப்பா ஸ்டேஜ். உங்களுக்கு பார்த்தாவே நல்லா தெரியும். இதோட ஸ்கின் மட்டும் இன்னும் கவர் ஆகாமல் இருக்குது. ஸோ இது பியூப்பா ஸ்டேஜ். இதோட லெக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. லெக்ஸ் வந்துட்டாவே உங்களுக்கு வந்து அது பியூப்பா ஆகிடும். வார்ம் மாதிரி இருந்தால் அது வந்து லாவல். ஸோ இது வந்து லாவல் ஸ்டேஜில் இருக்குது. இது வந்து உங்கள் ஹனிபி. அடுத்ததாக வந்து உங்களுக்கு வந்து ஹவுஸ்ஃப்ளையோட லாவல் பேர் வந்து மேகாட். ஸோ இதுதான் வந்து மேகாட். இது வந்து ஹவுஸ்ஃப்ளை. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மஸ்கிட்டோ. ஸோ மஸ்கிட்டோட லாவல் நேம் வந்து ரெகுலர். ஸோ இதுதான் வந்து ரெகுலர். அடுத்து வந்து கிராப் இஸ் ஆல்சோ அன் இன்செக்ட். அது வந்து இன்செக்ட் இல்லை, அது வந்து ஒரு ஆர்த்ரோபோட். பிகாஸ் இட் ஹேஸ் ஜாயிண்டட் அப்பெண்டேஜஸ். இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும் அப்பெண்டேஜஸ். ஸோ இது வந்து ஆர்த்ரோபோடுக்குள்ளே வரும். ஸோ கிராபோட லார்வல் ஸ்டேஜ் பேர் வந்து ஜோயான்னு சொல்லலாம், இல்லை மெகாலோப் சொல்லலாம். அடுத்து வந்து ப்ரானோட லார்வல் ஸ்டேஜ் வந்து நாப்லியஸ். இது வந்து ப்ரான். இது வந்து அதோட லார்வல் ஸ்டேஜ் நாப்லியஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொலஸ்காவுக்கும் வந்து நான் சொன்ன மாதிரி அனலிடா அண்ட் மொலஸ்கா ஹேவ் ட்ராக்கோஃபோர் லாவே தான் ரெண்டுக்கும் காமனான லாவே. ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுக்கு பாருங்கள், ஒரு ஆப்பிக்கல் டஃப்ட் ஆஃப் சீலியா. இங்கே வந்து ஒரு சீலியா இருக்குது மூமெண்ட்டுக்காக. இதோட பாடி சர்ஃபேஸ்லேயும் யூ ஹேவ் சீலியஸ். அண்ட் இது வந்து ஆனஸ், இது வந்து மவுத். ஸோ யூ ஹேவ் டியூப் ஓவர் டியூப் பிளான். ஸோ ஒரு டியூப் இருக்குது. இப்போ மொலஸ்கால வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனியோ வந்து யூனியோக்கு வந்து ஸ்பெஷலைஸ்டு லாவல் நேம் இருக்குது. இது வந்து க்ளாச்சிடியம். ஸோ இது வந்து உங்கள் க்ளாச்சிடியம். இது வந்து யூனியோ. அடுத்து பார்த்தீங்கன்னா பாய்லா வந்து உங்களுக்கு ஆப்பிள் ஸ்னெயிலும் சொல்லுவாங்க. இதை ஆல்சோ ஹேஸ் ஆப்பிள் ஸ்னெயில்னு இதுக்கு பேர். இதோட லார்வல் ஸ்டேஜ் வந்து வேலிகர். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட். இது வந்து ஷெல்லு. இது வந்து வேலின். ஸோ இது வந்து டெவலப் ஆகிட்டு இருக்குது. இது வந்து லார்வல் ஸ்டேஜ்னால உங்களுக்கு வந்து இது வந்து ஆக்சுவலி
இந்த ஸ்டேஜில் வரும். இது வந்து ஃபோட்டு, இது வந்து ஷெல்லு, இது வந்து வேலியம். ஸோ இது இப்படி வர வேண்டியது இது வந்து லார்வல் ஸ்டேஜில் உங்களுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்கினோடெர்மேட்டா. எக்கினோடெர்மேட்டாவில் வந்து மோஸ்ட் ஸ்பெஷலைஸ்டு லார்வல் ஸ்டேஜஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்டேரியாசிஸ், நமக்கு காமனான ஸ்டார்ஃபிஷ். ஸோ ஸ்டார்ஃபிஷோட லார்வல் பேர் வந்து பைபினேரியா ஒரு டைப்ளூரியுலா. ஸோ இதுதான் வந்து அதோட டயக்ராம் அண்ட் இதோட லேபிளிங்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு லேபிளிங் படிக்கணும், அவ்வளோ டீட்டெயிலாக இது வரை கேட்டதில்லை என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸில். பட் நீங்கள் வந்து அதோட லார்வல் நேம்லாம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபியோரா. ஆஃபியோராவோட லார்வல் நேம் வந்து ஆஃபியோப்ளியூட்டஸ். ஸோ இதுதான் வந்து ஆஃபியோரா. இது வந்து மோர் லைக் ஸ்டார்ஃபிஷ் மாதிரி இருக்கும். பட் ஸ்டார்ஃபிஷ்க்கு வந்து இது பாருங்க ஒரு சர்க்குலர் ஷெல் மாதிரி இருக்கு. ஸ்டார்ஃபிஷ்க்கு வந்து ஆல் ஓவர் பாடி சேம் ஸ்கின் இருக்கும். ஸோ இதுதான் வந்து அதோட லார்வல் டயக்ராம். தேர்ட் ஒன் வந்து எக்கைனஸ். எக்கைனஸோட லார்வல் நேம் வந்து எக்கைனோப்ளியூட்டஸ். ஸோ இதுதான் அதோட லார்வல் நேம். இது வந்து எக்கைனஸ். அடுத்து ஃபோர்த் ஒன் வந்து குக்யூமேரியா. ஸோ குக்யூமேரியாவோட லார்வல் நேம் வந்து ஆரிக்குலேரியா. ஸோ இது வந்து குக்யூமர் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு நேம் வந்து குக்யூமேரியா. இதுதான் அதோட லார்வே வந்து ஆரிக்குலேரியா. அடுத்து வந்து ஆன்டடான். ஆன்டடானோட லார்வல் நேம் வந்து டோலியோலேரியா. இதுதான் வந்து ஆன்டடான் டயக்ராம் இருக்கு. ஸோ இது வந்து அதோட லார்வல் டயக்ராம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெமிகார்டேட்டாவில் காமனான லார்வல் நேம் வந்து டோர்னேரியா. ஸோ டோர்னேரியாவோட பிக்சர் நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். ஹெமிகார்டேட்டாவோட லார்வா என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் டோர்னேரியான்னு சொன்னால் மட்டும் போதும். இட்ஸ் மோர் ஆர் லெஸ் இனஃப். நெக்ஸ்ட் வந்து யூரோகார்டேட்டா. யூரோகார்டேட்டா வந்து கார்டேட்டாக்குள்ளே வந்துடும். ஸோ யூரோகார்டேட்டாவில் உள்ள காமன் லார்வா வந்து டேட்பூல் லார்வா. ஸோ இது வந்து லைக் ஃப்ராகோட லார்வா மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சைக்ளோஸ்டோமா. சைக்ளோஸ்டோமாவில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டெரமைசன். ஸோ டெரமைசனோட லாவா பேர் வந்து ஆம்னோசிட் லாவா. ஸோ இது வந்து ரொம்பவே ஃபேமஸ் வந்து ஸ்பானிங்காக, அதாவது எக் லே பண்ணுறதுக்காக சீ வாட்டர்லேருந்து ஃப்ரெஷ் வாட்டருக்கு போகும். ஃப்ரெஷ் வாட்டரில் போய் அங்கே போய் இது வந்து எக் லே பண்ணும். இந்த எக்லேருந்து நமக்கு ஆம்னோசிட் லாவாக்க வரும். இது வந்து என்ன பண்ணும், வளர்ந்து டெரமைசன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரெஷ் வாட்டர்லேருந்து சீ வாட்டருக்கே வந்துடும். நெக்ஸ்ட் இது எக் லே பண்ணும்போது மறுபடியும் சீ வாட்டர்லேருந்து ஃப்ரெஷ் வாட்டருக்கு போகும். ஸோ இந்த கண்டிஷன் பேர் என்ன அப்படின்னா ஆனட்ராமஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சப்போஸ் இதாவது ஆப்போசிட்டாக நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரெஷ் வாட்டர்லேருந்து ஏதாவது ஒரு ஆர்கானிசம் சீ வாட்டருக்கு போய் ஸ்பானிங் பண்ணுது, எக் லே பண்ணுது அப்படின்னா அந்த கண்டிஷன் பேர் வந்து கேட்டட்ராமஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட லார்வா பேர் வந்து ஆம்னோசிட் லார்வா. அடுத்ததாக வந்து ஆம்ஃபிபியா. ஆம்ஃபிபியாவில் வந்து சாலமேண்டர். சாலமேண்டர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். ஸோ சாலமேண்டரோட லார்வா பேர் வந்து ஆக்ஸாட்டைல் லார்வா. ஸோ இதுக்கு இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் யூ ஹேவ் தீஸ் இயர்ஸ் லைக். ஸோ இது இருக்கிறதுனால வந்து இது வந்து இதோட லார்வா. இது டெவலப் ஆனோன்னே அது வந்து டிம்ஃபேனமாக மாறிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.